ஹலோ கோடஸ். இந்த வீடியோல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? அண்ட் அதோட டைப்ஸ தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்றத சிம்பிளா புரியிற மாரி நம்ம சேனல்லயே வீடியோ போட்டிருக்கோம். அத பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் எஸ் ஆரம்பிக்கலாமா? புரோகிராமிங்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இது சர்டன் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி டிசிஷன்ஸை மேக் பண்ண உதவும். அண்ட் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கொடுக்குற கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை பொறுத்து தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் முக்கியமாக 3 டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றது இஃப் ஸ்டேட்மெண்ட். கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 20 அண்ட் கண்டிஷன் இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருக்கு. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இது ட்ரூவா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. யூ ஆர் அன் அடல்ட். 20 18 விட கிரேட்டர் தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ. அண்ட் இது பிரிண்ட் பண்றது யூ ஆர் அன் அடல்ட்ன்றதை பிரிண்ட் பண்ணும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். முன்னாடி பார்த்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுல கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 15 அண்ட் கண்டிஷனில் இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் டு 18 இருக்கு அண்ட் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் யூ கேன் ஓட் என்ற ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. அண்ட் எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட் யூ கேன் நாட் ஓட்டுன்னு இருக்கு. இப்போ 15 18 விட கிரேட்டரா இல்லையான்னு செக் பண்ணும். 15 லெஸ் தென் 18 தான். ஸோ யூ கேனாட் ஓட்டுன்றது தான் பிரிண்ட் ஆகும். எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். மல்டிபிள் கண்டிஷன்ஸை அடுத்தடுத்து செக் பண்ணுறது தான் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதில் ஃபர்ஸ்ட் வர ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கோர் ஈக்குவல்ஸ் டு 85 வச்சுக்கலாம். இஃப் ஸ்கோர் கிரேட்டர் than ஈக்குவல்ஸ் டு 19 இருக்கு அண்ட் எல்ஸ் இஃப்ல ஸ்கோர் கிரேட்டர் than ஈக்குவல்ஸ் டு 75 இருக்கு. இப்போ 85 90 விட பெருசா இல்லை 75ன்றத பெருசா இருந்தால் செக் பண்ணும். எது ட்ரூவா இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே ட்ரூ ஆகலனா எல்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான் கூட. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்றதை பார்த்தாச்சு. அண்ட் நீங்கள் இந்த சேனல் புதுசுனா மறக்காம கோட் கொடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.